ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியணைற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 2 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீதும் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெறும் காலால் நடந்து அழுது கொண்டே ஒலிவ மலையில் ஏறி போனான். அவனுடைய சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். அப்சலமோடு கட்டுப்பாடு பணிகளோடு அகிதோபேலும் சேர்ந்திருந்தான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தரை நோக்கி அகிதோபேலுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போடுகிறார்கள் என்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின்படி அகிதோபேல் என்னும் ஆலோசனைக்காரன் தாவீதுக்கு இருந்தான். இந்த அகிதோபேல் என்கிறவன் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த நாட்கள் எல்லாம் அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகவே மாறியது, ஜெயமாகவே இருந்தது. இப்படி ஜெயமாகவே இருந்து கொண்டு இருக்கிற வேளையில் அவனுடைய ஆலோசனைகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது என்பது இந்த தாவீதுக்கு தெரியும். ஆகையினாலதான் இந்த தாவீது சொல்லுகிறான் தேவனை நோக்கி, தேவனே, இவனுடைய ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கி போடும். அவனுடைய ஆலோசனைகள் சரியானதா இருந்தாலும் அதை ஜெயம் பெறாதபடி அபத்தமாக்கி போடுவது தேவனால் மாத்திரமே கூடும் என்று அவன் அறிந்திருந்தபடியால் தேவனிடத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறான். அவனுடைய ஆலோசனைகளை எல்லாம் அபத்தமாக்கி போடும் ஆண்டவரே என்று சொல்லுவான். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இவன் தேவனோடு கூட இருந்தபடினால் இவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆனா அவனுடைய சரியான ஆலோசனை எல்லாம் அப்சலோமுக்கு சரியாகவே இருந்தது, வேத வாக்கு போல் இருந்தது. அகிதோபேலுடைய ஆலோசனைகள் எல்லாம் அப்சலோமுக்கு தேவ வாக்கை போல் இருந்தது. அவன் என்ன சொல்றானோ அது எல்லாம் அவனுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய ஆலோசனைகள் படி எல்லாம் அவனுக்கு ராஜ்யபாரம் தரப்பட்டு கொண்டே வருகிறது அவனுடைய ஆலோசனையின்படி. ஆனால் இவனுடைய தகப்பனை அழுது கொண்டு போகிறவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். இப்பொழுது நீ எனக்கு ஆட்களை அனுப்பி என்னோடு ஆட்களை அனுப்பு. இப்பொழுது உன்னுடைய ராஜாவை மாத்திரம் கொன்று நான் திரும்பி வருகிறேன். ஜெயம் ராஜ்யபரம் முற்றிலும் உனக்காக தரப்படும் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த ஆலோசனை மாத்திரம் தேவன் அபத்தமாக்கி போடுகிறார். எல்லாரும் சொன்னார்கள் இது நல்ல ஆலோசனைகள் தான். அதுக்கடுத்த வசனத்தில் வாசித்து பார்த்தீர்களானால் சொல்லும், எல்லாருக்கும் இது நல்ல ஆலோசனை என்று சொல்வார்கள். ஆனால் இது அபத்தமாக்கி போடுவதற்காகவே, இந்த நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கி போடுவதற்காகவே இன்னொரு இடத்திலும் ஆலோசனை கேட்போம். அவனுடைய தகப்பனாருடைய சிநேகிதன் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திலும் கேட்போம் என்று சொல்லி அந்த ஆலோசனையை தள்ளிவிட்டு அவனிடத்தில் கேட்கும் பொழுது அவன் அதற்கு இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டு இவன் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். ஆம், அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, இதே போலதான் அந்நாட்களில் யெரொபெயாம் என்கிற ஒரு மனிதனுக்கும் ஆலோசனைக்காரர்கள், ஒவ்வொரு காலத்திலும் ஆலோசனைக்காரர்கள் வேண்டியது அவசியம். ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு ஆலோசனைக்காரர்கள் அவசியம். ஆலோசனைக்காரர்கள் அதிகமாக இருப்பதினால் ஜெயமும் உண்டாகும். இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் இருக்க வரைக்கும் இவன் தாவீது என்கிறவன் தேவனால் அழைக்கப்பட்டவனோடு கூட இருக்க வரைக்கும் அவனுடைய ஆலோசனைகள் ஜெயமாக இருந்தது. ஆனால் இவனுடைய அழைக்கப்பட்டவனை விட்டு வேறு ஒருவனை தெரிந்து கொள்ளும் பொழுது இவனுடைய ஆலோசனைகள் அபத்தமாகிவிட்டது. ஆம், அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் நீ தேவனோடு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் சரியானபடியாகவே இருக்கும். அதை சரியானபடியாகவே சரியான ஆலோசனைகளாகவே இருக்கும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையுமே ஜெயமாக மாற்றி தருவார். இவன் ஒவ்வொன்றாக அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தாவீது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. ஆனால் மனிதனால ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யத்திற்கு இவன்
தலை சாய்த்தபடினால் அவனுடைய ஆலோசனைகள் அபத்தமாக்கி விட்டது. இன்றைக்கும் ஆலோசனைக்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள் சபைகளுக்கும். ஆனால் யாரை சார்ந்து இருக்கும்? மனிதர்களை சார்ந்து, பெரும்பாலான மனிதர்களை சார்ந்த ஆலோசனைகள் இருக்குமானால் அது அபத்தமாகி போகும். ஆனால் தேவனோடு ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, அந்த தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆலோசனைகள் ஜெயமாக மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உன்னுடைய ஆலோசனை எல்லாம் ஜெயமாக மாற வேண்டுமானால் நீ தேவனோடு கூட இருக்க வேண்டும். தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஜெயமாக மாறும், அது அபத்தமாக்கி போகாது. அன்புக்குரிய சகோதரனே, இந்த சூழ்நிலையில் அவனுடைய ஆலோசனை சரியானது என்று அவனுக்கு தெரிந்திருந்தபடியினாலே அவன் அந்த ஆலோசனை தள்ளிவிடப்பட்டது என்று அறிந்து கொண்டபடினால் அவனுக்கு அடுத்து தெரியும், தாவீது ஜெயம் பெற்று விடுவான், இவன் உள்ளே வந்து விடுவான் என்று அவனுக்கு தெரிந்தது. அதற்கப்புறம் அவனே போய் தன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி விட்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதவசனம் சொல்லி. நாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஜெயமாகவே இருக்கும். நாம் தேவனை விட்டு போகும் பொழுது நம்மளுடைய ஆலோசனைகள் அபத்தமாக மாறிவிடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளில் உன்னுடைய ஆலோசனை யாரோடு இருக்கிறது, எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று ஆலோசித்து பார். அதன்படி நீ ஆலோசனைகளை எடுக்கும் பொழுது கர்த்தர் உன் ஆலோசனைகளை எல்லாம் ஜெயபெற செய்வாராக. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்நாளிலும் நன்றாக செய்கிறார். நல்ல தகவலை ஆலோசனைகள் என்ற தலைப்பில் ஆண்டவரே, இந்த அருமையான சகோதரர் யாரோடு ஆலோசனைகள் வேண்டும் என்று வேத வசனத்தின்படி அன்பு தகப்பனே உண்மை சார்ந்து கொண்டு உன்னோடு கூட வாழும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி. அற்புதமான தேவனை உடைய மகிமையின் காரம் வெளிப்படுத்தும். நாளும் தேவ மகிமை கடந்து வந்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கப்பட்டு நினைச்சோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்தித்து ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆலோசனைகள் எல்லாம் வெற்றியாகவும் ஜெயமாகவும் மாற்றுவாராக. இந்த ஆண்டவர் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு மாற்றுவார்கள். இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவ விரும்புவீர்களானால் கர்த்தர் இந்த கீழ் இருக்கும் எண்ணுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய சபை ஜீவனின் வாசல் இயேசுவின் சபை சேச நகரில் இருக்கிறது. எங்களோடு கூட ஆராதிக்க ஒரு சபைக்கு நாங்கள் போகவில்லை என்று நீங்கள் சொல்லுவானால் இந்த எண்ணுக்கு எண்ணில் எங்களை தொடர்பு கொள்கிறானால் எங்களுடைய அட்ரஸ் இன்னும் தெளிவாக சொல்லலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.